சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக தான் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் என்று அவர்களெல்லாம் உணர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு திமுகவை தேடி வந்திருக்கிறார்கள். குறிப்பா நிறைய திமுக அரசின் மீது விமர்சனங்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வச்சிருக்காங்க. இப்போ பலம் நழுவி தேனில் விழுந்திருக்கு. பாஜகவோடு கூட்டணி வச்சா தூக்கு மாட்டிக்கிறேன், இதெல்லாம் ஆரோக்கியமா? இப்படி பேசுறீங்க. இதற்கு முன்னாடி வடிவேல் அவர்களை வைத்து அவர் குடிச்சிட்டு மேடையில பேசுறாரு. அப்படிலாம் பேசுனது யாரு? திமுக தானே. இன்றைக்கு அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. அவங்களே சொல்றாங்க, நான் எடுத்த முடிவு இல்லைங்க, 50 மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி என் கட்சியில இருக்க கடைமட்ட தொண்டன் விரும்புறான். பாசிச பாஜகவிற்கு எதிராக ஓரணியில் திமுகவோடு இணைந்து தேமுதிக இந்த தேர்தலை சந்திக்கிறது என்பது அவர்களுக்கெல்லாம் பேரிடியாக போயிருக்கிறது. போன வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 7 மணிக்கு 5000 ரூபாய், இந்த வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 11 மணிக்கு, நாளைக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கு வரலாம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நேற்றைய தினம் அதாவது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சது கூட்டணிக்கு இன்னும் பலம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக கூட்டணியில இன்னொரு கட்சி இணைந்து இருக்கிறது என்று நாங்க பார்க்கல. அதாவது ஒரு குடும்பமாகத்தான் தேமுதிகவும் சரி, அவர் தேமுதிகவை விஜயகாந்த் அவர்கள் தொடங்குவதற்கு முன்பு இருந்தவும் சரி, சினிமா வாழ்க்கையில விஜயகாந்த் வந்ததிலிருந்து கலைஞரோடு நட்போடு இருந்தவர், கலைஞர் மீது மிகுந்த பற்றோடு இருந்தவர். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது காவேரி மேலாண்மை வாரியத்தில் வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதற்கு கலைஞர் தன்னுடைய முழு ஆதரவையும் தந்தார். அப்படி கலைஞருக்கும் தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த பந்தம் என்பது பிரிக்க முடியாதது. அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாடே குமுறி கொண்டிருந்த நேரம் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார். அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு அமெரிக்காவில் ஒரு சிகிச்சைக்காக சென்றிருந்தார். அவருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, கலைஞர் மறைந்து விட்டார். அப்படின்ற போது அந்த வீடியோவில் பார்க்குறப்போ அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறார். கலைஞரை பற்றி சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தவுடன் அவரையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் குளமாக வந்ததை பார்க்க முடிந்தது. இது ஒரு சாதாரண பந்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கலைஞர் மீது அவர் எவ்வளவு பற்று வைத்திருந்தாலும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவர் சாப்பிடல. அது அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இன்றைய பொதுச் செயலாளர் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு 2 நாள் 3 நாள் கழிச்சு நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் அவர்கள். அப்படி சில அரசியல் காரணங்களுக்காக 2016 பழம் நழுவி பாலில் விழும் என்று தலைவர் சொன்னார். அன்றைக்கு பழம் நழுவி பாலில் விழவில்லை. ஒருவேளை அன்றைக்கு விழுந்திருந்தால், ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன், அன்றைக்கு அதிமுக ஜெயித்த இடம் 134 என்று நினைக்கிறேன். அன்றைக்கு அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் 41.3%. திமுக வாங்கியது 40.1%. அதாவது இதற்கும் இடைப்பட்டது 0.9% என்று தான் நான் நினைக்கிறேன். 0.1%, 1.1% நினைக்கிறேன் அந்த கேப். அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் 6%. இன்றைக்கு ஓவரால் மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு திமுக இருக்கு. ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணியுமே இன்னைக்கு திமுக இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, மக்களை நலம் விரும்பக்கூடிய கூட்டணியாக இன்றைக்கு திமுக கூட்டணி உருவாகி இருக்கிறது. 2016 எந்த மக்கள் நல கூட்டணி மக்களுடைய நலனை காக்க உருவாக்கப்பட்டதோ அந்த கூட்டணி இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்கிறது. திமுக தான் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் என்று அவர்களெல்லாம் உணர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு திமுகவை தேடி வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு தேமுதிக வந்திருந்தால் 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருப்பார். அதற்கு வாய்ப்பில்லாமல் சென்றது. காலம் தாழ்த்தப்பட்ட முடிவென்றாலும் அன்றைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கும். இன்றைக்கு தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது. தேன் என்றால் நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், நாங்கள் செய்திருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள், மக்களுக்குரிய ஒரு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கு தேமுதிக வந்திருக்கிறதை நான் மனமாற வரவேற்கிறேன்.
ஓகே, திமுக கூட்டணிக்கு போகுமா, அதிமுக கூட்டணிக்கு போகுமா, இல்ல விஜய் அவர்களுடைய தாவேக்கா கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ வந்து அது எதிர்பாராத விதமா வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வந்து நிறைய திமுக அரசின் மீது விமர்சனங்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பழம் நழுவி தேன்ல விழுந்திருக்கு, தேன் கலந்த பால் விழுந்திருக்குலாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமான அரசியல் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆரோக்கியமான விமர்சனத்தை குறிக்கிறது. ஆரோக்கியமான அரசியல் எப்போது நிகழும் என்றால் செய்கிற தவறை சுட்டி காட்டும் போது ஆரோக்கியமான ஒரு விவாதம் என்பது உருவாகும். அப்படி எங்கள் மீதான விமர்சனத்தை அவர்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். இதே நீங்க அதிமுக கூட்டணியில போய் பாத்தீங்கன்னா, நான் கூட்டணி வச்சா தூக்கு மாட்டிக்கிறோம்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க, இன்னும் அந்த கட்சியில தான் இருக்காங்க. பாஜகவோடு கூட்டணி வச்சா தூக்கு மாட்டிக்கிறேன், இதெல்லாம் ஆரோக்கியமா? அவர்கள் எங்கள் மீது வைத்த விமர்சனம் ஆரோக்கியம் இல்ல. ஊழலுக்கு பேர் போனவர் கலைஞர் அப்படின்னு சொன்னது ஆரோக்கியமா? விஜயகாந்த் அவர்கள் சொல்லிருக்காங்க, கலைஞர் அவர்கள் இருக்க வரைக்கும் வந்து ஏழைகள் ஏழைகளா தான் இருப்பீங்க, ஊழல் இருக்க வரைக்கும் எல்லாம் நடக்கும் அப்படி என்று சொல்பவர்களை கூட்டணிக்கு அழைத்து கூட்டணியில பங்கு கொடுத்து வைத்திருப்பது ஆரோக்கியமான அரசியல் என்றால் இதுவும் ஆரோக்கியமான அரசியல் தான். இப்ப தொடர்ச்சியா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க, இங்க பெண்கள் வந்து வெளியே நடமாட முடியல, டாஸ்மாக் போதை பழக்கம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில தான் நடக்குது அப்படிலாம் விமர்சனங்கள் வச்சாங்களே. அதாவது நான் சொல்றது, அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா? விமர்சனம் என்பது எல்லோர் மீதும் வைக்கப்படுகிற ஒன்று. நான் கேட்பது ஆரோக்கியமான விமர்சனம் என்றால் அதை திமுக ஏற்கும், அதை சரி செய்து கொள்ளும். அது யார் வைத்தாலும் சரி. நீங்கள் மற்ற கூட்டணியில் இருக்கிற மாதிரி நான் வந்து கூட்டணி வச்சா தூக்கு மாட்டிப்பேன், நான் தோத்தத்துக்கு காரணம் இவங்க தான் அப்படிலாம் புகார் சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி சுற்றி கொண்டிருக்க கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான விமர்சனத்தை அக்கா பிரேமலதா அவர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்களே தவறாக கூட வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு எப்படி சொல்றதுன்னா, இன்றைக்கு அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. அவங்களே சொல்றாங்க, நான் எடுத்த முடிவு இல்லைங்க, 50 மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி என் கட்சியில இருக்க கடைமட்ட தொண்டன் விரும்புறான், நாங்க திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதனால இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா நான் முடிவு எடுத்த நீங்களா வந்து கட்டுப்படணும்னு எடுத்த முடிவு அல்ல. அவர்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதுல வந்து முடிவு எடுத்திருக்கிறார்கள் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று. அதனால் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நேற்று இரவு நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமாயின் அதிமுக, பாஜக, பாமக இவருடைய கட்சியில இருப்பவர்கள் பெரிய பெரிய தலைவராக இருக்கும் நேற்றைக்கு தூக்கத்தை இழந்திருப்பார்கள். ஏனென்றால் வெற்றி என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. இன்னும் வலிமை சேர்த்திட தேமுதிக உள்ளே வந்திருப்பது திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. திமுக வந்து ஏன் உறுதி செய்திருக்கிறதுன்னா, நான் வந்து போற போக்குல நான் சொல்லிட மாட்டேன். எஸ்ஐஆர்ல 19/12/2025 27/1/2026 பிஎல்ஏஸை வந்து ரெஜிஸ்டர்ட் பிஎல்ஏஸ்ன்னு தேர்தல் ஆணையம் ஒரு இதை தராங்க. அதுல வந்து திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 68,260 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதிமுகவுக்கு 67,462. இதுல மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் அதிக பிஎல்ஏஸ உடைய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 36,744 ரெஜிஸ்டர்ட் பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை உடைய கட்சி தேமுதிக. இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால் எப்படியாவது நம்ம கிட்ட வருவாங்கன்னு இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தார், அமித்ஷா காத்திருந்தார், மோடி காத்திருந்தார். பாசிச பாஜகவிற்கு எதிராக ஓரணியில் திமுகவோடு இணைந்து தேமுதிக இந்த தேர்தலை சந்திக்கிறது என்பது அவர்களுக்கெல்லாம் பேரிடியாக போயிருக்கிறது. அவங்க வருவாங்களா? அவங்க இல்ல, அவரையும் கூட்டிட்டு வராரு. அப்படியெல்லாம் பேச்சு இங்க சென்று கொண்டிருக்கிற இந்த காலத்துல யாரோடையும் வரமாட்டேன், வெற்றி கூட்டணியாக இருக்கிற வெற்றி பெற போகிற ஒரு இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைப்பேன் என்று அக்கா பிரேமலதா எடுத்த முடிவை திமுக செய்தி தொடர்பாளராக ரஜினி மட்டும் வரவேற்கவில்லை, தமிழ்நாடே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு கேப்டன் இல்ல, கேப்டன் வந்து மறைந்து விட்டார். கேப்டன் அதாவது அன்றைக்கு அவருக்கு சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஒரு உணர்வு ரீதியான கூட்டம். அவர் வந்து ஏதோ வந்து குடிப்பழக்கத்தையோ இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகரை போல வந்து, அதாவது சமுதாயத்திற்கு எதெல்லாம் சீர்கேடோ அதையெல்லாம் பேசி விட்டு செல்கிற ஒரு ஆள் வந்து நம்முடைய
புரட்சி கலைஞர் கேப்டன் கிடையாது. இல்ல இப்ப இப்படி பேசுறீங்க, இதற்கு முன்னாடி வந்து வடிவேல் அவர்களை வைத்து அவர் குடிச்சிட்டு வந்து மேடையில பேசுறாரு, அப்படிலாம் பேசுனது யாரு? திமுக தானே. திராவிட முன்னேற்ற கழகத்துல வடிவேல் என்ன பொறுப்புல இருக்கார்? பேச்சாளர் அவரை தானே எல்லா மேடையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் பட்டியலில் வடிவேல் இருக்கிறாரா? எல்லா அமைச்சர் கலந்து இருக்கிறதுல அவரை தானே பேச்சாளரா பேச வைக்கிறாங்க. இல்ல, அப்போ அவங்க பார்க்கிறவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எண்ணிவிட முடியாது. புரியுதுங்களா? அவர் வடிவேல் அவர்கள் ஒரு நடிகர், அவருடைய கருத்தை எங்களுடைய மேடையில சொல்லி இருக்கிறார். அதனால இன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைத்தவர் நம்முடைய வந்து கேப்டன் அவர்கள். இன்றைக்கு அதே கேப்டன் இன்னைக்கு அந்த கேப்டன் கிடையாது. இன்றைக்கு அவருடைய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக இன்றைக்கு திமுக கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இது எப்படி வந்து எலெக்ஷன்ல வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னா, என்னுடைய கணிப்பு போன முறை ஒரு 17-20 தொகுதிகளை திமுக இழந்தது ஒரு 5000 வாக்குகள்ல தான். 1000லேருந்து ஒரு 5000 ஓட்ஸ்ல தான் வந்து 17 தொகுதியை திமுக இழந்துச்சு. பட் அந்த அளவு கட்டமைப்புகள்லாம் நாங்கள் வந்து வலுப்படுத்தி இருந்தாலும் கூட இன்றைக்கு தேமுதிகக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்கு. அவர்களுடைய ரசிகர்களாக, அவங்களுடைய தொண்டர்களாக இருப்பவர்கள் தேமுதிகக்கு ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க்ல இருக்காங்க. அவர்களுடைய ஓட்டு திமுகவுக்கு வரும்போது திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு 10,000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஒரு 25,000-30,000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை இன்றைக்கு தேமுதிக கூட்டணிக்கு வந்ததுனால உருவாக்கி இருக்கிறது என்பது கள நிலவரம். இங்க நீங்க போய் களத்துக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கும்னு இருந்தாலும் அந்த ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த மார்ஜின் அது வந்து டிஃபர் ஆகும், கண்டிப்பா டிஃபர் ஆகும். அந்த உற்று நோக்குகிற பாலிடிக்ஸை உற்று நோக்குபவர்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ குறிப்பாக 2021 தேர்தலில் வந்து 0.4% வாக்கு தான் வந்து தேமுதிக எடுத்தாங்க. அதனால வந்து அதிமுகவே அதை கேர் பண்ணலாம், அவங்க வந்தால் வராங்க, இல்லை வராட்டினா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்ஸாக தான் விட்டுருக்காங்க. இது எப்படி வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன? 2006 விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சுயேட்சையா நிற்கிறார், தனிச்சையா நிற்கிறாரு, யாரு கூடயும் கூட்டணி வைக்காம நிற்கிறார். அப்போ வந்து விருதாச்சலத்துல விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு போட்டியிடுகிறார். போட்டியிட்டு அவர் வந்து வெற்றி பெறுகிறார். 2006 தேமுதிக பெற்ற வாக்குகள் 8.6%. தன்னிச்சு நின்று ஒரு கட்சி 8.6% 2006 பெற்றது இந்த தமிழ்நாட்டில் என்றால் அது ஒரு பெரிய வரலாறு. இல்ல, அதுக்கு அடுத்த தேர்தல் தனிச்சா நின்று பெற்றாங்க, இதை நாங்க மறுக்கல. கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சாங்க இல்லையா, அதுல எல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் போட்டாங்க? அதாவது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யார் கூட சேர்ந்தா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு இருக்கு. நீங்க சாதம் போட்டீங்க, அதுக்கு சாம்பார் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நீங்க வேற ஏதாவது பொரியலை வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றோன்னா அது ஒட்டாது. நீங்க சாதத்துக்கு சாம்பார் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி திமுகவோடு தேமுதிக இணைந்திருப்பது என்பது மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கு. இன்னைக்கு வந்து அந்த அமைந்த கூட்டணி வந்து அதான் நான் வந்து எந்த வகையில் பார்க்குறேன்னா, கேப்டன் இல்லை, அவர் முன்னெடுத்த கொள்கைகளையும் அவர் முன்னெடுத்த சித்தாந்தங்களையும் யார் இங்கே முன்னெடுக்கிறார்? அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு சட்டமன்றத்தில் 2011 தேர்தலில் ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்கார்றாரு இது கேப்டன். ஒரு விஷயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வரும்போது எழுந்து நின்று அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து துணிந்து கேட்கக்கூடிய அந்த கேள்வி இன்னைக்கு கூட அந்த வீடியோலாம் இருக்கு. அந்த அம்மையார முதலமைச்சரா இருந்தாலும் எழுந்து நின்று தைரியமா கேள்வி கேட்டார். அதே தைரியமாக அதே துணிச்சலாக யார் இன்னைக்கு இருக்கிறார்? அன்றைக்கு அம்மையாரை கேப்டன் கேள்வி கேட்டார் துணிச்சலாக. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசை எங்களுடைய முதல்வர் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எதுக்குமே அடிப்பணியாமல், நீ நிதி கொடுக்க மாட்டியா, நீ மும்மொழி கல்வி கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்றியா, எல்லாத்துக்கும் நான் எதிர்த்து நிப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை குரல்ல அந்த மாதிரி துணிச்சலான ஆள் இன்னைக்கு யார் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதனாலதான் இவர்கள் இந்த காம்பினேஷனை மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்றேன். நீங்க அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்கலையா? ஆமா வச்சது, அதை மக்கள் ஏத்துக்கல. சார் டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கலையா? வச்சாங்க, மக்கள் ஏத்துக்கல. மக்கள் வந்து யாரோடு யார் கூட்டணி வைத்தால் நாங்கள் ஏத்துப்போம், அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது திமுகவோடு வைத்தால் நாங்கள் ஏத்துப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அந்த மனநிலையை இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி பயத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போ கொள்கைக்கான கூட்டணி அப்படிலாம் சொல்ல, சனாதானத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நிலைப்பாடு என்ன? சனாதனம் எந்த வகையில் வந்தாலும் திமுக எதிர்க்கும்.
தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன? அப்படியே பிரேமலதா விஜயகாந்தர் என்ன சொன்னாங்க? ஏங்க பிரச்சாரத்துக்கு வரட்டுங்க. என்ன நேத்து சொன்னாங்க? கூட்டணிக்கு வந்துக்கிறாங்க. நீங்க பார்க்கதானே போறீங்க. என்ன சொன்னாங்க? நீங்க களத்துக்கு அதே மாதிரி வந்து வர்றதுக்கு பாபர் மசூதி முன்னாடியே இடிப்புக்கு வந்து திமுகவோட நிலைப்பாடு என்ன, தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன? களத்திற்கு தேமுதிக வருவதற்கு முன்பாக தயவு செய்து பதறாதீங்க. தயவு செய்து நீங்க பார்க்க தான் போறீங்க. அக்கா பிரேமலதா அவருடைய பிரச்சாரம் எவ்வாறு இருக்க போகுதுன்னு நேத்து தானே வந்து சேர்ந்துக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்க போறீங்க. எங்க கொள்கையை பேசுறாங்களா இல்ல வேற கொள்கையை பேசுறாங்களான்னு பார்க்க தானே போறீங்க. நேத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஷாக்கு. போன வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 7 மணிக்கு 5000 ரூபாய். இந்த வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 11 மணிக்கு. நாளைக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கு வரலாம். டே டு டே மக்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலெக்ஷன் வருது. ஆனால் எதிரிலே இருக்கிற கூட்டணிக்கு பேர் இடியை கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். அதனாலதான் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நீங்க அச்சமே படாதீங்க. நீங்க கொள்கை வேற இது வேற வந்து சேர்ந்தவனே ஏதாவது பிளவை ஏற்படுத்தி இடிப்புக்கு வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன? இவங்க வந்து அதை ஆதரிச்சாங்க, ராமர் கோயில் கட்டினதை. ஏதாவது இவங்க நீங்க பாஜகவை எதிர்க்கீங்க, இவங்களும் இந்துத்துவத்தை தான் பேசுறாங்க, ஆனா அவங்களை ஏத்துப்பீங்க. அண்ணா வந்து மும்மொழி கல்வி கொள்கையை அண்ணா எதிர்த்தார். இன்னைக்கு அதிமுக அதை எதிர்க்கிறதா? நீங்க அன்னைக்கு அவங்க எதிர்த்தாங்களே, அன்னைக்கு அண்ணா எதிர்த்தாரே, அண்ணா பேர்ல கட்சி வச்சுக்கிற அதிமுக ஏன் சார் எதிர்க்கல? சார் நீங்க வந்து கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்றீங்க, தேர்தல் கூட்டணி. அப்போ எம்ஜிஆரை விமர்சிக்கிறாங்க, அண்ணாவை வந்து படம் போட்டு விமர்சிக்கிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. எழுந்து வர்றதுக்கு துப்பு இல்ல. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதெல்லாம் வந்து தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கான கூட்டணி என்பது தன் தலைவர்களை படம் போட்டு இழிவா விமர்சிச்சா கூட பரவாயில்லைங்க. எங்களுடைய தலைவர் நிறுவனர் தான். நிறுவனரை பத்தி கழுவி ஊத்துங்க. நாங்க கண்டுக்க மாட்டோங்க. இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு வாயை பொத்தினுக்கிறோம். நீங்க விட்டுருவீங்க. நாங்க வந்து ஒரு ஆரோக்கியமான கூட்டணி இன்னைக்கு வந்து இருக்கு. கொள்கை பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணல. கொள்கை கூட்டணி நேத்தான உருவாயிருக்கு. களத்துக்கு வருவாங்க, பிரச்சாரத்துல பாருங்க. அக்கா பிரேமலதாவுடைய பிரச்சாரத்துக்கு பாருங்க. நீங்க அந்த இன்னும் அவங்க நேத்துதான் கூட்டணி முடிவாயிருக்கு. அடுத்து தொகுதி பங்கீடு இருக்கு. அதுக்கு அடுத்து எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் இருக்கு. அதுக்கப்புறம் பிரச்சாரம் இருக்கு. நீங்க பார்க்க தானே போறீங்க. ஒன்னொன்னா வாரம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வரதானே போகுது. வாரம் சர்ப்ரைஸ் டெய்லி சர்ப்ரைஸ்ல வரதானே. அதே மாதிரி வந்து உங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூரும் நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. மாணிக்கம் தாகூர் யாருங்க? எம்பிங்க, அகில இந்திய தலைவரா? விருதுநகரோட அகில இந்திய தலைவரா? அவரும் காங்கிரஸ்ல தான் இருக்கு. அகில இந்திய தலைவரா? முடிவை யார் எடுப்பா? இன்னைக்கு முடிவை திமுக யார் எடுக்கிறது? முடிவை திமுக தலைவர் எடுக்கிறார். திமுக தலைவர். அதே மாதிரி இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே எடுப்பார். நீங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில உட்காந்து புலம்பினுக்கிறாருன்னா அவரு யாரோ ஒருவர் பேசியிருந்தா சொல்ல போறது கிடையாது. உங்க கூட்டணியில இருந்து விருதுநகர் தொகுதியில ஜெயிச்ச எம்பி சொல்றாரு. டிசைடிங் அத்தாரிட்டி யார்? திமுகவை திருப்பி அடிப்போம் சொல்றாரு இல்லையா? டிசைடிங் அத்தாரிட்டி யாராவது அந்த மாதிரி சொல்லியிருந்தா நான் பதில் சொல்லுவேன். மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்காருன்னா சொல்லுங்க. அண்ணன் ராகுல் காந்தி ஏதாவது சொல்லியிருக்காருன்னா சொல்லுங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காருன்னா சொல்லுங்க. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. முந்தானேத்து சொல்லிட்டார் அண்ணன் செல்வ பெருந்தகை. மாநிலத்தில் சுயாட்சி வரவேற்கத்தக்கதுன்னு. போதுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, இப்ப தேமுதிக கூட்டணி வந்து விஜயகாந்த் ஆத்மா ஏத்துக்காது அப்படியான விமர்சனங்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2014 38 39 வேட்பாளர்களை லைனா நிக்க வச்சுட்டு அந்த மோடியா இந்த லேடியா அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். செய்வீர்களா? மீண்டும் சொல்லுங்கள், செய்வீர்களா? செஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட இந்த கேள்வி போய் கேளுங்க. அதாவது ஜெயலலிதாவுடைய ஆத்மா உங்களை வந்து ஏத்துக்குமான்னு. கூட்டணி அதாவது கடற்கரை கூட்டத்துல பேசுறாங்க. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். இனிமேல் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன். கொள்கையெல்லாம் அடகு வச்சுட்டு அந்த அம்மா பாஜகவோட அதாவது மறைகிற 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பாஜகவோட கூட்டணியை வைக்க கூடாது. இப்போ அன்னைக்கு இங்க வந்து கூட்டணி வச்சா பரவாயில்ல, கட்சி அடகு வச்சுட்டு வந்தவங்க கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கேட்காத. இன்னைக்கு வந்து எங்க கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆன்மா ஏத்துக்குமா? திரும்பியும் சொல்றேன், அண்ணன் ஒரு விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்திருப்பார். ஓகே, இப்போ 26 4 முனை போட்டிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 2 முனை போட்டி. திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் ஆரிய மாடலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும். இதுதான் 2 முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். மற்றவங்களாவே போட்டியாக திமுக கருதல. களத்துக்கே வரல. களத்துல வராதவங்க எல்லாம் பேசிய பிரயோஜனம் இல்லை. ஆனா அவங்க தானே 2026 மாற்று
மாற்று சக்தி அப்படியெல்லாம் சொல்றாங்க. யார் சொன்னது அது மாற்று சக்தி? நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்கள் சொல்றாங்க. அவரு சொல்வார். அவருடைய கருத்துக்கு நான் கேட்கறது, அண்ணா சொன்னாரு, மக்களோடு செல், மக்களோடு பயணி, மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளு. இதை 3 தவறு செஞ்சாரா? போற ஃப்ளைட்ல கூட மக்கள் கூட போக மாட்டாரு. மக்களை பார்த்தா அலர்ஜியில் உட்காந்து படுத்துனுக்கிறார் பனையூர்ல. அவர் மாற்றத்தை கொண்டு வரோம்னா உண்மையா நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு வேளை அவருக்கு அந்த கனவு காணலாம், ஒரு வேளை நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னா ஒரு மாற்றம் நிகழும். தலைமைச் செயலகத்தை பனையூருக்கு மாற்றிடுவார். அங்கே தூங்கி எந்திரிப்பார், சைன் போடுவார், படுத்துப்பார் திரும்பி. அந்த ஒரு மாற்றம் தான் இருக்கும். அதனால மாற்றம்னு சொல்லி என்னத்த மாற்றம்னு தெரியல. இப்போ போயிட்டாரா வீட்டுக்கு, ஒரு 20 நாள் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஏதாவது தலைவர்களோட பிறந்தநாள்னால அங்கேயே ஃபோட்டோலாம் வச்சு அங்கேயே பண்ணிடுறாரு. தெரியல இது என்ன மாதிரியான அரசியல் தெரியல. இவர் நான் அரசியல்வாதி என்று சொல்வதற்கு நாக்கெல்லாம் எனக்கு கூசுது. அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. ஓகே, 10 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க, நம்ம மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படியான விமர்சனங்கள்லாம். அதான் சொன்னேனே, ஒருத்தர் அவர் வராரா? அவர் இல்லை, அவரையும் கூட்டிட்டு வராரு. ஓ, அவரையும் கூட்டிட்டு வராரா? ஆமாம், அவர் மட்டும் இல்லை, அவர் இன்னொருத்தர் அவரும் வராரு. ஓ, இப்போ இவ்வளோ பேர் வராங்களா அப்படின்னு பேசினுக்க வேண்டியதுதான். பார்த்தாங்க, யாராவது வருவாங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கதவுகள் திறந்தே இருக்கும், ஒருத்தரும் உள்ள வரல. நாஞ்சில் சம்பத் போய்க்கிறார், அவ்வளோதான். அவர் பெரிய கூட்டணி. நாஞ்சில் சம்பத் கட்சியில் போய் சேர்ந்தது உண்மையாகவே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து தான். சிறப்பான தகவல். நன்றி.